Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ரோட் ஷோ நிகழ்ச்சிக்காக சென்றுள்ள தவிக தலைவர் விஜய் கன்னியாகுமரியை அடைந்துள்ளார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வரும் காட்சிகளை பார்க்கலாம். அடிச்சு வரான் தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி தப்பு நடந்தா உருமுடா தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி பணத்தை சேர்க்கும் இந்த அரசுகளை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே காசை வாழ்க்கை பண்ண விட்டுடாம வாணி ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே தமிழ் தூங்கா மாட்டேன் கிளி தூங்காதேடா இந்த வெங்கை பின் பாங்காதேடா எத்தனை மன்னனை ஒத்திக்க வச்சவன்டா நான் தன்னந்த நீயால நம்ம பாரு கொஞ்சம் நகுந்தேன்னா இங்க எட்ட கோடி பாரு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். விஜயின் இந்த ரோட் ஷோவிற்கு கன்னியாகுமரி மக்களின் வரவேற்பு அங்கு எப்படி இருக்கிறது? தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் உற்சாகத்தை நேரடி காட்சிகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்குள்ள தற்போதைய சூழல் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். நெல்லை மாவட்டத்தை கடந்து தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தை விஜயின் வாகனமானது அடைந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்ட எல்லை பகுதியிலேயே பொதுமக்கள் அதிக அளவு அவருக்கு வரவேற்பு அளித்து வருகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்ட எல்லை பகுதியில அதிகமான வாகனங்கள் இருசக்கர வாகனத்திலும் விஜயினுடைய தொண்டர்களும் கார் உள்ளிட்ட வாகனங்களிலும் வந்து கொண்டிருப்பதால கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில பேரிகார்டு அமைத்து பொதுமக்கள் வந்து அந்த வாகனத்தை பொதுமக்கள் உள்ளே வராதவாறு மற்ற வாகனங்களை காவல்துறையினர் வந்து அங்கங்கே தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். தற்போது விஜயின் வாகனம் மற்றும் அவருடன் வரக்கூடிய அந்த பாதுகாப்பு வாகனங்களுக்கு மட்டுமே காவல்துறை அனுமதி வழங்கி தற்போது கன்னியாகுமரி மாவட்ட எல்லைக்குள்ள வாகனம் வந்திருக்கிறது. இன்னும் ஒரு சில கிலோமீட்டர்கள்ல அந்த மகதானபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து விஜயின் வாகனம் சென்றடையும். அந்த வரி நெடுகிலுமே வந்து விஜயின் வாகனத்திற்கு மலர் தூவியும் பெண்களும் குழந்தைகளும் அதிக அளவு சாலையில காத்திருந்தும் வந்து வரவேற்பை அளித்து வருகிறார்கள். இந்த சூழல்ல அதாவது அந்த நெடுஞ்சாலை, அதாவது தேசிய நெடுஞ்சாலை, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில விஜயின் வாகனம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த குடும்பமாக காரில் வந்து காத்திருக்கக்கூடிய பொதுமக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலையில இருபுறமும் கார் உள்ளிட்ட வாகனங்கள்ல வந்து குடும்பமாக வாசல்ல காத்திருக்கிறார்கள். பொதுமக்களும் அவரை பார்த்து கையெழுத்தவாறு வந்தபோது விஜயின் வாகனத்தின் மீது, பிரச்சார வாகனத்தின் மீது ஏறியே அவர் வந்து பொதுமக்களை பார்த்து வருகிறார். தற்போது கன்னியாகுமரி மாவட்ட எல்லை பகுதிக்குள்ள வந்த சூழல்ல தற்போது விஜயின் வாகனத்தை பார்த்து நூற்றுக்கணக்கான ரசிகர்களும் அதே போல ஒவ்வொரு சந்திப்பு பகுதிகளிலுமே 500க்கும் மேற்பட்ட ரசிகர்களும் காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளையாவது பொதுமக்களை பார்த்து கையெழுத்தவாறு விஜயின் வாகனமானது கடந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்போது கன்னியாகுமரி மாவட்ட எல்லையை கடந்து விஜயின் வாகனமானது முதல் பிரச்சார பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறது. ராமசுந்தரம், அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்குள் விஜயின் வாகனம் வந்து விட்டதா? அதாவது விஜயின் வாகன பரப்புரைக்கு அனுமதியானது 3 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை வழங்கப்பட்டிருக்கிறது. சரியாக மணி 3 மணியை கடந்திருக்கிற சூழல்ல விஜயின் வாகனமும் மெல்ல அந்த நேரத்தை கடந்து உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. தற்போது கன்னியாகுமரி மாவட்ட எல்லையை கடந்து முதல் பகுதிக்கு, மகதானபுரம் ரவுண்டானா என்று சொல்லக்கூடிய முதல் பகுதிக்கு இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல வாகனம் சென்று வரக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு எல்லை, அதாவது மாவட்ட எல்லையை கடந்து வந்தோட ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களும் அந்த சாலையில வந்து குவிந்திருக்கிறார்கள். விஜயின் புகைப்படத்தை பெரிய அளவில் பிரேம் செய்து வைத்திருக்கிறார்கள். அதையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல கையில இருக்கக்கூடிய மலர் மாலைகள், பூங்குத்து உள்ளிட்டவைகளை கொடுத்தும் அவர் வரவேற்பு அளித்து வருகிறார்கள். விஜயை பார்த்தவுடன் உற்சாக மிகுதியில வாசல்ல, ஒவ்வொரு வீடுகளின் வாசல்ல நிற்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் துள்ளி குதிக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விஜயின் வாகனத்திற்கு காவல்துறையினர், முழு காவல்துறையினருடைய அறிவிப்பு, அதாவது மற்ற வாகனங்கள் உள்ளே வந்து இடையூறு ஏற்படுத்தாதவாறு 2 பகுதிகளிலுமே விஜயினுடைய 2 பகுதிகளிலுமே வாகனத்தை சுற்றி தற்போது போலீஸ் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு விஜயின் வாகனத்தை வந்து காவல்துறையின் அனுமதியோடு உள்ளே அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது காவல்துறையினரின் பாதுகாப்போடு விஜயின் வாகனமானது கன்னியாகுமரி நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இவருடைய முதல் பாயிண்ட்டுக்கு செல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
சரியாக இன்னும் 2 கிலோமீட்டர் உள்ளது. இந்த 2 கிலோமீட்டர் கடந்து முதல் பாயிண்ட் ஆனது மகாதனபுரம் ரவுண்டானா, அதாவது கன்னியாகுமரி மாநகர பகுதியின் அதாவது கன்னியாகுமரி நகர் பகுதியின் எல்லையான அந்த மகாதனபுரம் ரவுண்டானாவிற்கு அவர் செல்கிறார். அங்கு அவர் வாகனத்தின் மீது நின்றவாறு பொதுமக்களை சந்திக்குவதற்கான அந்த ஏற்பாடுகள் தான் காவல்துறை வந்து அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். எந்த இடத்திலுமே அவர் பேசுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை. ஏற்கனவே முன்கூட்டியே அந்த பகுதியில ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரசிகர்களையும் தொண்டர்களையும் சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல காவல்துறையின் அணிவகுப்பு வாகனத்தோடு தற்போது வாகனமானது மகாதனபுரம் ரவுண்டானா சென்று கொண்டிருக்கிறது. அந்த மகாதனபுரம் ரவுண்டானாவில் உள்ள பொதுமக்களை சந்தித்துவிட்டு திருவள்ளூர் வெள்ளியுலா ஆர்ச் வழியாக கன்னியாகுமரி நகர் பகுதிக்குள் சென்று அங்கு இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே பொதுமக்களை சந்திக்கிறார். அது தொடர்ந்து அங்கிருந்து கன்னியாகுமரி ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய ரவுண்டானா வழியாக மீண்டும் 0 பாயிண்டில் சென்று அங்குள்ள பொதுமக்களை சந்தித்து மீண்டும் மகாதனபுரம் வழியாக தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு அவர் செல்ல இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.